பாஜகவையும் சேர்த்து விரட்டி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட், தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பாக்குறீங்க ஓவரா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு பழனிசாமி. அதுலயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினைச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து, மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் மிச்சம். இந்த லட்சணத்துல ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அதிமுகவை மொத்த அழிவு பாதையில் அழைச்சிக்கிட்டு போற பழனிசாமி நம்மை பார்த்து இதுக்குதான் இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். வழக்கமாக அமாவாசையை பார்த்து ஆரிடம் சொல்ற பழனிசாமி இந்த முறை தவறான அருடத்தை சொல்லி இருக்கிறார். சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தொடங்கி அம்மையார் சசிகலா வரைக்கும் துரோகங்களை செஞ்சு முதுகலை குத்தின பழனிசாமி இன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றி பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஏகத்தலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னிலை உணராம ஆணவத்தில் ஆடுனா என்ன நிலைமைன்னு பழனிசாமி இன்னும் உணரவே இல்லை.